இதுதான் வந்து மம்மிக்கு கிஃப்ட் பண்ணவர் டேடி. நமக்கு வந்து சூப்பரான ஒரு கெஸ்ட்டு. இவங்களை வந்து நான் குட்டி குழந்தையிலேருந்து வளர்த்துருக்கேன். அதனால சம்சுக்காக இன்னைக்கு நம்ம எல்லாரும் உப்புமா சாப்பிட்றோம். ஆமாம், ஐயோ யாருக்குமே பிடிக்காது. சூப்பராக பொங்கல் ரெடியாயி சாரி. உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். அது தவிர செடிக்கெல்லாம் வந்து நேற்று உரம்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து தண்ணி ஊற்றலை. இப்போ காலையில் வந்து அதுக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். காலையிலேயே எழுந்திரிச்சு நிறைய வேலை முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற வேலை தான் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து சூப்பரான ஒரு கெஸ்ட்டு. அது ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கெஸ்ட்டு. பார்ப்போம் கொஞ்ச நேரத்தில். சப்போஸ் இந்த வீடியோவில் காட்ட முடிஞ்சால் காட்டுறோம், அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு கெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு இதுதான் வந்து மம்மிக்கு கிஃப்ட் பண்ணவர் டேடி. ஹாய் சொல்லுமா, ஹாய் சொல்லு. ஹாய். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி உங்களுக்கு வரும் காட்டுப்பூச்சி விளாக்ஸில். எப்படி ஃபீல் பண்ணுறீங்கம்மா? சூப்பர். இது வந்து நான் கேட்டுட்டு ரொம்ப குட்டியாக இருந்தப்போ கடையில் பார்த்தேன். அப்போ இது வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்போவே இவர் வந்து இன்றைக்கி ஏன் இவ்வளோ டல்லாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஊசி நறுக்கு நறுக்குன்னு குத்தி கூப்பிட்டு வந்தாச்சு. இன்ஜெக்ஷன் போட்டு. ஆமாம், அதனால் அவங்க ஊசி போட்டு வந்துட்டாங்களா, அதனால் சோகமாக இருக்கிறாரு. நாங்கள் இதுக்கு டெடி பேர் வச்சுருக்கோம். அம்மா வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் தான் வாங்கி தர முடியாது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். பட் அதை அப்போவே நான் அட்வான்ஸ்லாம் பே பண்ணி புக் பண்ணி வச்சாச்சு. ஆஃப்டர் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம இவரை செல்லக்குட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரி போங்க, போய் படுத்துக்கங்க. போங்க போய் படுத்துக்கங்க. போங்க போ 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 போய் படுத்துக்க. உன்னோட இடத்துல போய் படு 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 படுத்துக்கோ படுத்துக்கோ படுத்துக்கோ. அதுதான் அவரோட இடமே. ஆமாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வந்தன்னைக்கு அந்த இடத்த பிடிச்சாரு. அதுலேருந்து அந்த இடம் தான் அவருக்கு பெருசாக இருக்குது. அச்சோ, ஏன்டா வம்பு பண்ணுற? இப்போ 1 பாத்ரூம் போகிறாருன்னு நினைக்கிறேன். அதான் அதான் இங்கே இல்லை இங்கே இல்லை, இந்த இடம்ல வந்து வா வா வா, நான் அங்கே கூட்டிமே விட்றேன். ஓடிய ஓடிய ஓடிய. இங்கே தான் இங்கே தான் இவங்க வந்து ரெஸ்ட் ரூம், ரெடியோடைய ரெஸ்ட் ரூம் இது. மேட்டில் போகக்கூடாது. மேட்டில் போகக்கூடாது. மேட்டில் போகக்கூடாது. போ, இங்கே வேணா போ. Ready. Ready? Ready. அவர் மேட்டு போட்டால் தான் பாத்ரூம் போவார். இப்போ மேட்டை தேடுறாரு. அவரை தூக்குன தொட்டு நம்ம கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிக்கலாம். டுடே வந்து உப்புமா சம்ஷிக்காக. சம்ஷி வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சம்ஷி வந்து குளிக்கலையா, ஸோ அதனால வந்து வர இது பண்ணுறாங்க. ஹலோ. இவங்களை வந்து நான் குட்டி குழந்தையிலேருந்து வளர்த்துருக்கேன். அதனால் ஒரே அவங்க அம்மாட்ட ரொம்ப கேட்டு இங்கே வந்து சென்னையில் ஒரு 4-5 நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இன்னும் குளிக்கல இவங்க. இனிமேல் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆவாங்க. அப்புறம் எங்களோட ஒரு வீடியோ விடாமல் பார்ப்பான். நான் கூட நம்ம வீடியோவில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடுவேன். ஆனால் இந்த அம்மா வந்து எல்லாத்தையும் ஒப்பிப்பாங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் வந்து வில்லேஜில் போய் சமைச்சப்போ கொஞ்சம் அப்போ குட்டியாக இருந்தாங்க இல்லை, இப்போ கொஞ்சம் ஹைட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் சம்ஷி குக் பண்ணுவாங்க. எங்களுக்காக தான், சம்ஷிக்காக இன்னைக்கு அம்மாவுடைய ஸ்பெஷல் உப்புமான்னு நினைக்கிறேன். ஓகே, ரவை வந்து கொஞ்சம் நைஸ் ரவை. இது
அதனால் ஒரு 1.5 டம்ளர் போட்டுக்கலாம். ஒரு 1.25 போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த ரவையை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். என்ன தான் நம்ம கடையில் வறுத்து கொடுத்தாலும் நம்ம கொஞ்சம் வறுத்து பண்ணும்போது உப்புமா வந்து நல்லாயிருக்கும். ரமேஷை மாதிரி சாப்பிடாத ஆளு கூட சாப்பிடுவாங்க. சாப்பிடாதாலாம் வேறு ஏதாவது செஞ்சால் தான் சாப்பிட முடியும். நீங்கள் உப்புமா செஞ்சுட்டு அதை வச்சுட்டாங்கன்னா வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை. உப்புமா தான் சாப்பிட்டு ஆகணும். ஆமாம், வர வர எங்கள் ஃபேமிலி உப்புமா ஃபேமிலி மாதிரி ஆகிட்டு இருக்கு. வீக்லி ஒன்ஸ் உப்புமா பண்ணுறாங்க. வெறும் ரவையில் பண்ணுறது கிடையாது உப்புமா. ரவை உப்புமா பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்பா கோதுமையில் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்பா இல்லை, அது பேர் என்ன? ரம்பா இல்லை, ரொம்ப இல்லை. வெயிட் பண்ண, வாயில் நுழையிறதுக்கு முன்னாடி நீ வேற கான் ரவா. கான் ரவாவில் பண்ணுறோம். இப்படி டிஃப்ரெண்ட்டான ரவையில் பண்ணுறோம். அப்புறம் அரிசி உப்புமா. இந்த மாதிரி பண்ணும்போது சாப்பிட்டா என்ன, உப்புமான்ற பேச்சை கேட்டாலே அலறாங்க பசங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷம்ஷுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். மம்மி கூட பிடிக்கும்ல, உப்புமா பிடிக்காது, டாடிக்கு தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஷம்ஷுக்காக இன்னைக்கு நம்ம எல்லாரும் உப்புமா சாப்பிட்றோம். ஆமாம். அவள் நேற்றே இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே உப்புமா பண்ணிடுங்களேன். ஐயோ யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நீங்கள் வேறு பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாப்புல. அப்புறம் எல்லாருமே இன்றைக்கி உப்புமா தான். ஆக்சுவலி நம்ம கிச்சனில் ஆல்மோஸ்ட் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் இங்கெல்லாம் வந்து க்ளீன் அம்மா இது க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு உங்களுக்காக காமிக்கிறோம். ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே சும்மா நான் வந்து தண்ணி சூடு பண்ணுறது, அப்புறம் டிகாஷன் போடுறது, இந்த ஜக்கு, அப்புறம் கத்தி, ஒரு மிக்ஸி, அந்த இப்படி இடிப்போம், அது வரைக்கும் தான் வச்சுருக்கேன். பட் அந்த இது கெட்டில் அதை எடுத்து காமிங்களேன் அவங்களுக்கு. எந்த கெட்டில்ப்பா? இது ஹீட் பண்ணுறது வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள். அப்படியா? வந்து அதை பற்றி சொல்லுங்கன்ட்டு காமிங்க. இது கொஞ்சம் நல்லா ஈஸியாக பிராண்டு. ஆமாம், வெஸ்டேஜ் பிராண்டு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். நல்லா வந்து ஒரு 2 லிட்டர் கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் பிடிக்குது தண்ணி. இங்கே தீஞ்சிச்சு. தீது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் எடுக்க சொல்லி இல்லை, இது வந்து தண்ணி வச்சிருக்கேன், இது வந்து புளி வச்சிருக்கேன். அதாவது இது இருக்கும்போது நீங்களே சொல்லுங்க, இது இங்கே நல்லா இல்லை. சரி, நல்லா இல்லை, நான் எடுத்துடுறேன். ஓகே, அதை சொல்லிடுங்க. ஏன்னா இதெல்லாம் எடுத்துட்டீங்க, காலியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இது வந்து இங்கே சும்மா இங்கே உப்பு வச்சிருக்கேன், வெளியே போகலான்னு சொல்கிறாங்க. இதுவும் வேணாம் அப்படின்றான். எஸ், இங்கே பாருங்க, இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதுதான் வந்து நிறைய பேர் கேட்டது, க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் லாங்லேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நல்லாயிருக்கும் ஜீரகம் போட்டால். அப்புறம் உளுந்து வந்து 1 ஸ்பூன் உளுந்து. இப்போ வந்து இதில் இஞ்சி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். நான் இன்னும் பச்சை மிளகாய் கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு நீட்டாக கட் பண்ணது, சிலருக்கு வந்து உப்புமானாலே நீட்டாக கட் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி கலந்துக்கங்க, வெட்டிக்கங்க. உலர்றேன். புதுசாக இல்லை, இப்போலாம் நிறைய உலர்றீங்க. நீ உடனே கலாய்க்க ஆரம்பிச்சிருவியே. இரு, உன்னை வந்து ஒரு நாளைக்கு காட்டு பூச்சியில் நீ வீடியோ எடுத்துட்டு இருக்கும். நீ எந்த அளவுக்கு வளர்ற, எந்த அளவுக்கு நீ வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னது, ப்ளூபஸ். ப்ளூபஸ் அது போட சொல்கிறேன். அப்போ தான் நீ வந்து உனக்கு தெரியும். அடங்க தான் மாட்டேன்ற, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ரமேஷுக்கு பொண்ணு பார்க்கட்டாமா அப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க. மக்களே, அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சுற்றிக்கிட்டு திரியட்டோம். எங்கே சுற்றுறேன் பாருங்கள், மார்னிங்லேருந்து நைட் வரையும் வீட்டில் தான் இருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை இப்படி நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இதில் வந்து நம்ம 1.25 ஊற்றணும். அதனால் தண்ணி வந்து 4.25 ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்படி மூடி வச்சுருவோம், நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டிக்கர் வந்து நான் பிக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். கை சுடும், ஆனால் அங்கே வந்து அந்த இது இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இது மேலேயும் இருக்குது. இதுவும் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே இந்த ஸ்டிக்கரை பிச்சுக்கலாம். இப்படி பிச்சோம் அப்படின்னாக்கா இங்கே பேப்பரை ஒட்டிக்கிட்டு வரும், அதனால ஹீட் ஆகட்டும். இது தெரியாமல் போச்சு, அப்படி டைட்டில் வச்சிடலாம். ஐயோ ஐயோ பாருங்கள், உப்பு வந்து ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். மூடி வச்சிடலாம். சூடாக இருக்கும் போது இதை எடுத்துருவோம். இப்போ வந்து இதில் ரவையை போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே கிண்டிப்போம். சூப்பராக பொங்கல் ரெடியாயி சாரி உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சக்கரை தான் வச்சு சாப்பிட போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய வேலை இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 4 நாள் வந்து வெளியே போகலான் இருக்கிறோம். ஜாலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆமாம், அதனால் அதுக்கு வந்து நைட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன பசங்களுக்கு வழியில் சாப்பிட்றதுக்கு எதெல்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வேலையெல்லாம் இருக்கிற தொட்டு சிம்பிளாக முடிச்சிட்டோம் உப்புமாவோட. அப்புறம் மத்தியானம் வேறு சமைக்கணும், அதோடு சேர்த்து கொண்டு போகிறதுக்கெலாம் எல்லாம் ரெடி பண்ணணும். அதனால் உப்புமா மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே செடியெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றிடுவோம் இன்றைக்கி. அப்போ தான் வந்து நாங்கள் வர வரைக்கும் தாங்கணும். நடுப்புற என் தங்கச்சை வந்து கொஞ்சம் கேட்டிருக்கேன், தண்ணி ஊற்று செடிக்கு, 4 நாள்லாம் செடி தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ உப்புமா சாப்பிட்டுட்டு செடிக்கு தண்ணி ஊற்ற போகலாம். அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் எல்லாமே நல்லாயிருக்கு. இங்கே வந்து ஜன்னல் ஏமா வச்சுங்க, பில்டர் சொல்லலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து அம்மா இங்கே ஜன்னல் வைக்கிறது தான் பெஸ்ட்டு, ஜன்னல் இருக்கணும், வெளிச்சம் வேணும், அதாவது நம்ம இங்கே சமைக்கும் போது அந்த இது வந்து வெளியில் போகணும் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. எனக்குமே ஃபஸ்ட்டு வந்து ரமேஷ் வந்து ஜன்னல் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். நான் தான் வந்து இல்லை கண்டிப்பாக இங்கே ஜன்னல் வேணும், ஜன்னல் இருந்தால் தான் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஜன்னல் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கார்பெண்டர் வந்து அந்த சிம்னி மாட்டும் போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தது. அன்னைக்கு வந்து நம்ம கிரேப்ரேஸ்த்துக்கு ஒரு அவசரமாக அவர் மாட்டிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் எடுக்க சொல்லிவிட்டு நம்ம லேரியாவிலேயே சொல்லி இந்த மாதிரி ஒரு பலகை வந்து அழகாக செட் பண்ணி கொடுத்தாங்க. கீழே இருந்த இந்த ஜன்னல் வந்து கம்பி பார்த்திங்கன்னா அது அசிங்கமாக இருக்கும் அப்படின்றதுனால இதை கட் பண்ணி நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ கீழே வந்து நம்ம கை விட்டு ஜன்னலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் நீட்டாகவும் ஆயிடுச்சு. நமக்கு எப்போவுமே கிச்சன் இருந்தால் அங்கே ஒரு ஜன்னல் இருந்தால் தான் நமக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ வந்து க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. முதல்ல அசிங்கமாக இருந்தது, எங்களுக்கே தெரியும், அது ஒரு அவசரத்தில் மாட்டினது. இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சிம்னி வந்துடும் நமக்கு. இது கீழே நமக்கு கேப் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. அதையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்காது நமக்கு. இப்போ மேலே போய் அதுக்கப்புறம் வெளியே வந்து சேஃப்டிக்காக ஒரு க்ரில் நம்ம போடணும். எனக்கு கொஞ்சம் கேப் இருக்கனால ஆமாம் அதையுமே பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதை பற்றி, இந்த இடத்துல போடாதீங்கம்மா அப்படின்ட்டு கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்து நமக்கு வெளியே போகிறது இருக்கும், பட் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு முன்னை விட. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இதுவுமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ரோலிங் ஷட்டர் இல்லாமல் இது மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாங்கள் சொன்ன மாடல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்போ வேறு மாடல் கொண்டு வந்து மாட்ட ஆரம்பித்தாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா நமக்கு அதுவுமே ஏதோ செட் ஆகலை. கம்பெனிலேருந்து வர வச்சு இதை வந்து மாட்டித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வேலை அப்படியே நிற்கிது, இது இன்னும் ஃபினிஷிங் ஆகலை. இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் உள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து எப்படி நான் எல்லாத்தையும் அடுக்கியிருக்கேன், எந்த மாதிரி எந்தெந்த பொருளை எந்தெந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோ கேட்டுட்ருக்கிறீங்க, கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போடுறேன். இது வந்து முடியாத தொட்டு தான் நான் அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ மேலே போய் செடியெல்லாம் தண்ணி ஊற்றி பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 நாளைக்கு தண்ணி இல்லை அப்படின்னா செடியெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது கொஞ்சம் ஊற்ற சொல்லியிருக்கிறேன், ஊற்றுவாங்க கண்டிப்பாக. இப்போ நம்ம போய் ஊற்றிட்டு வந்துடுவோம். இது மேலே கொஞ்சம் ஏறும்போது பயமாக தான் இருக்குது, ஆனாலுமே நாங்கள் வந்து ஏறிடுறோம். பழகிடுச்சு. இப்போது முதல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இப்போ வந்து பழகிடுச்சு. ஃபஸ்ட்டு நல்லா ஏறும்போது நான் ஏறவே மாட்டேன்ட்டேன் ரமேஷ்கிட்ட. இது வந்து அவசரத்துக்கு கட்டின கொடி, அதுக்கு தான் கத்திக்கிட்டு இருக்கிறான் அவன். ஐயோ எப்பா பெரிய காட்டு பூச்சி போங்க. அதுலேயே துணி காய போடுறது, இன்னும் இதில் வேறு கார்டன் வேறு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது வேறு சொல்கிறாங்க இதெல்லாம் தூக்கி கீழே போட்டுறணும் அப்படின்ட்டு. ஒரு எங்கள் சேனலுக்கு இது பண்ணுறதுக்கு ஒரு பொருளை வச்சு வைக்க மாட்டுறாங்க. இது வந்து ஏன் இங்கே காய போட்டேன் அப்படின்னா,
இன்றைக்கி வந்து ஊருக்கு கிளம்புறோம். அழுக்கு துணியெல்லாம் வச்சுட்டு போனால் நல்லா இருக்காது. மறுபடியும் ஊருக்கு போயிட்டு மறுபடியும் வரும்போது ரொம்ப அழுக்கு துணி ஆகிடும். அதனால் சரி எல்லாத்தையும் துவைச்சி காய போடுவோன்ட்டு பார்த்தா அங்கே கொஞ்சம் இடம் பத்தலை. இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு கட்டிக்கிறதுக்காக எப்போ வேணுமோ அப்போ கட்டிட்டு மறுபடியும் அவுத்து வச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு கொடி இது. உடனே கழட்ட முடியல, அது இது அப்படின்ட்டான். எமர்ஜென்சிக்கு டக்குன்னு கட்டி டக்குன்னு கட்டிடலாம். ஆமாம். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு தான் எல்லாத்துலேயும் விதை போட்டிருக்கேன். இந்த பைப் வந்து இங்கே மேலே இருக்கிற தொட்டு தண்ணி ஸ்லோவாக தான் வருது. வரவே இல்லை. வருது வெயில் அடிக்குது. பாருங்க, நேற்றுக்கு வந்து மண்புழு உரமெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்மா வீட்டு சமையலில் வரும் அந்த வீடியோ. நேற்று ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேன். சரி இப்போ ஊற்றி விட்டுறலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ ஊற்றிட்டுருக்கிறேன். இந்த வாட்டி வச்ச எல்லா செடியும் நல்லா வந்து தொட்டியெல்லாம் மாற்றி வச்சேன் இல்லைங்களா. அது மாற்றி வச்சதில் வந்து எல்லாமே துளுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தியெல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் வந்து டெய்லி ஒரு பூ பூத்துக்கிட்டே தான் இருக்குது. மல்லி பாருங்கள் எப்படி பூத்துருக்கு. காலையிலே பறிச்சிருவேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் அதை வந்து இன்றைக்கி பறிக்காமல் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது என்னது, ட்ராகன் ஃப்ரூட்டும் நல்லா இங்கேயும் ட்ராகன் ஃப்ரூட்டும் வந்து இங்கேயும் அங்கேயும் படர்ந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது கட்டி, அதான் டயர் கட்டி விடணும். நாங்கள் கொஞ்சம் அது பண்ணணும். நான் அது பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. இந்த மாதிரி கார்டனை வந்து நம்ம அடிக்கடிக்கு வந்து பராமரிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா வந்து வளரும். அப்போ தான் நிறைய பூ பூக்கும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நல்ல பூ பூக்குதுமா உங்களுக்கு, நல்லா வளருதுமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா செடியும் நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தால் தான் தூயின்னு வர முடியும் அப்படின்றதுக்காக. இப்போ கொஞ்சம் எல்லாமே துளுக்க ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக. பாருங்கள், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல் அது எப்படி நாங்கள் பண்ணுறோம் என்ன அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வரும். செம்ம என்ஜாய்மெண்ட், புது பிளேசஸ் மேபி காமிக்கலாம். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.